ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் கர்ப்பகால கால் வீக்கம் குறைய என்ன செய்யலாம் அப்படின்ற தகவலை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அனைவருமே இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், எப்படி இதை சரி செய்யலாம் அப்படின்ற டிப்ஸை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. எதனால கால் வீக்கம் அப்படின்ற தகவல் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குழந்தையோட எடை அதிகரிக்கிறப்ப அடி வயிற்றில் இருக்கிற ரத்த நாளங்களை அழுத்தும். அதுல பாத்தீங்கன்னா ஐவிசி அப்படின்ற ஒரு ரத்த நாளம் அழுத்தப்படும் போது கால் வீக்கம் ஏற்படுது. இந்த ஐவிசியோட வேலை என்ன அப்படின்னா, பாதங்கள்ல இருந்து ரத்தத்தை மேலே எடுத்து செல்லும். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் ஏற்படுறப்போ பாதத்துல இருந்து ரத்தத்தை சரியா மேலே எடுத்துட்டு போக முடியாது. அதனால ரத்தம் பாதத்துல தேங்க ஆரம்பிக்கும். அப்படி தேங்க ஆரம்பிக்கும் போது வாட்டர் ரெண்டேஷன் அதிகரிக்கும். இதனாலதான் கால் வீக்கம் ஏற்படுது. இந்த கால் வீக்கம் காலையில் நேரங்கள் குறைவா இருக்கும், நேரம் ஆக ஆக அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு கை கால் கூட வீங்கும். இதுதான் காரணம். இந்த கை கால் வீக்கம் அப்படின்றது சாதாரணமா இல்ல அசாதாரணமா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. திடீர்னு கை கால் முகம் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். ஸோ அதனால திடீர் கை கால் வீக்கம் அப்படின்னா உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டியது கட்டாயம். மற்றபடி நார்மலான வீக்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா சரி செய்யலாம். ஸோ எப்படி வீக்கத்தை குறைய வைக்கிறது அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற செருப்புகள் கூட ஒரு சில சமயம் காரணங்களா இருக்கலாம். அதனால ஹை ஹீல்ஸ் செப்பல்ஸை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் பெருசா இருக்கிற செருப்புகளை பயன்படுத்துங்க. அடுத்து படுக்கும் முறையும் இதுல ஒரு விஷயங்க. அதாவது மல்லாந்து படுக்க கூடாது, ஒன் சைடா தான் படுக்கணும். அதுவும் இடது பக்கம் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கருவுல இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்க இடப்பக்க உறக்கம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்து நிறைய தண்ணீர் குடிக்கணும். பொதுவாகவே டாக்டர்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இதனால கால் வீக்கம் குறையிறது மட்டும் இல்ல, உங்களுடைய உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நீங்க சாப்பிட்ற உணவுல உப்போட அளவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்லி கஞ்சி, பார்லி அரிசி அப்படின்னு நீங்க மளிகை கடையில கேட்டா கிடைக்கும். அந்த பார்லி அரிசியை ஒரு 4 டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சி, 4 டம்ளர்ன்றது 1 டம்ளரா சுண்டனதுக்கு அப்புறம் அந்த பார்லி கஞ்சியை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தீர்வு கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கோங்க. ஏன்னா கை கால் வீக்கத்துக்கு ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். உங்க மருத்துவரோட அறிவுரையின் பேர்ல இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.